A very warm welcome from SSVM institutions. As we are commemorating World Autism Day today, we have a very special guest with us today, Dr. Pradeep Kumar, who is a pediatrician and geneticist, and he is the head of the KMCH Hospital and Medical College of Genetic Department. And today we have a lot of doubts regarding autism, right? Like as a parent, we would want our children to be the best in everything. நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒரு ஆரோக்கியமான குழந்தை. ஆனால் சில சேலஞ்சஸ் அந்த குழந்தைக்கு வரப்ப நம்ம அதை எம்ப்ரேஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற டாக்டர் நம்ம அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் ஒரு சைல்டு ஆட்டிஸ்டிக் சைல்டு இருந்தால் நாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட் என்ன, இல்லை அது ஆட்டிஸ்டிக் சைல்டு நம்மளுக்கு பிறக்காமல் இருக்கிறதுக்கு தடுப்பு முறைகள் என்ன, இதெல்லாமே நம்மளுக்கு சொல்ல போகிறாரு, விளக்கமாக சொல்ல போகிறாரு. வெல்கம் டாக்டர். We have Dr. Pradeep Kumar here. இன்னைக்கு வந்து நிறைய ஆட்டிசம் பற்றி நம்மளுக்கு நிறைய கருத்துக்களை சொல்ல போகிறாரு. அண்ட் சார், we have a big list of questions for you. ஏன்னா இப்போது நிறைய சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் எல்லாம் ஒதுக்கப்பட்ட ஒரு கேட்டகரியாக பார்க்குறாங்க. அப்படி இருக்கப்போ நம்ம டெஃபினட்டாக நான் பார்க்குறப்ப என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல தாய்மார்களுக்கு அவங்களை எப்படி டீல் பண்ணுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ லைக் ஆட்டிசம்னா முதல்ல என்னென்னு ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு இந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு வந்து புரியணும். இஸ் இட் அ டிசீஸ் ஆர் ஹவு டு டீல், வாட் இஸ் இட் ஆக்சுவலி? Okay, so thanks a lot for inviting me. It's a pleasure being here. Creating an awareness about autism spectrum disorder is the need of the hour. Because இந்த ஃபேமிலிஸ் எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறது, எப்படி இவங்களை வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஒன் தே ஆர் லிட்டரலி கன்ஃபியூஸ்ட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் கோயிங் ராங் வித் மை கிட் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கும். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படி தான் நாங்கள் கூப்பிட்றோம். அது வந்து அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, தேர் மே பி மைல்டர் ஃபார்ம், சிவியர் ஃபார்ம், தேர் இஸ் அ பிக் ஸ்பெக்ட்ரம் இன் விச் different types of the same presentation, but the presentation in the clinically it will be very very different. ஸோ சில பேர் வந்து வெறும் சோஷியலைஸ் மட்டும் டிஃபிகல்ட்டியோடு இருப்பாங்க, சில பேர் ஏடிஹெச்டியோடு இருப்பாங்க. ஸோ இது டோட்டலாக நாங்கள் வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படிங்கிற அந்த வேர்டை காயின் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆஸ் அ பேரண்ட் தட் இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட். நான் அந்த குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், ஹவ் ஐ எம் கோயிங் டு க்ரூ த சைல்ட் அப், ஹவ் ஐ எம் கோயிங் டு மேக் ஹிம் லீட் அ ஃப்ரூட்ஃபுல் லைஃப், அதுதான் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கணும். நான் இந்த டாப்பிக்லேயும் அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். மேபி அட் த எண்ட் ஆஃப் ஆர் செஷன் தே வில் கெட் சம் ஐடியா அபவுட் ஹவு டு டீல் வித் தீஸ் சில்ட்ரன். ஓகே டாக்டர். லைக் இந்த ஆட்டிசம்ங்கிறது ஜெனட்டிக் சம்மந்தப்பட்டமான ஒரு டிசீஸா, இல்லை ஜென்ரேஷன்ஸ் டு ஜென்ரேஷன் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸா, இதை நம்ம எப்படி பார்க்கணும்? ஓகே, ஸோ தி ரீசன் பிஹைண்ட் ஆட்டிசம் இதுதான் அந்த கொஷினோட இது. ரீசன் வந்து ப்ரீவியஸ்லி வி தாட் இட் வாஸ் மல்டிஃபேக்டோரியல், ஒரு ஆக்சிடென்டல், ஸ்பொராடிக், என்ன ரீசன்னே நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடி இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ தேங்க்ஸ் டு ஆல் த சயின்டிஸ்ட் அண்ட் த ரெவல்யூஷன் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் ஜெனட்டிக்ஸ் ஃபீல்ட், பர்டிகுலர்லி இந்த டயக்னாஸ்டிக் டிவிஷன், நிறைய ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸை நாங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். பார்ட்லி இட் இஸ் பிகம் அ ஜெனட்டிக் டிஸார்டர். ஸோ ஒரு 40% ஆஃப் த சில்ட்ரன் வித் ஆட்டிசம் வி ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் அ ஜெனட்டிக் ரீசன் பிஹைண்ட் இட். Another 60 to 70% we may not identify a exact reason. So அது வந்து மல்டிஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். என்ன ரீசனாலே தெரியாது, it would have happened accidentally. Maybe in future we may crack those reasons also for these children, 60 to 70%. But amongst this 30 to 40% வந்து ஜெனட்டிக்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா that can have a recurrence risk in the next generation or in the next pregnancy. ஸோ ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஜெனட்டிக் ரிலேட்டட் ஆட்டிசம், ஜெனட்டிக் இல்லாமல் எதனால் வந்துச்சுன்னே தெரியாத ஆட்டிசம். ஜெனட்டிக் இல்லாமல் எதனால் வந்துச்சுன்னே தெரியாத ஆட்டிசம் வந்து அடுத்த குழந்தைக்கோ அடுத்த ஜென்ரேஷனுக்கோ பாஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 to 5% சான்சஸ் நாங்கள் சொல்லுவோம். பட் இன்கேஸ் இஃப் இட் இஸ் ஜெனட்டிக், அந்த ஜீனை பொறுத்து த ரெக்கரன்ஸ் ரிஸ்க் கேன் கோ அப் டு 25 to 50%. ஸோ நெக்ஸ்ட் பேபிக்கு வந்து ஒரு 50% சான்ஸ் கூட இருக்கலாம் இஃப் இட் இஸ் எ ஜெனட்டிக் ஆட்டிசம். ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்கள் ஜெனட்டிக் இல்லாத ஆட்டிசம்னு சொல்கிறீங்க, ஜெனட்டிக் இருக்கிற ஆட்டிசம்னு சொல்கிறீங்க. இது வந்து நம்ம ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? மேபி இப்போ ஜெனட்டிக் ரிலேட்டட் ஆட்டிசம் ஆகிருந்தா ப்ரெக்னென்சி இல்லப்போ ஏதாச்சும் டெஸ்ட் இருக்கா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு, இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் மெஷர்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஸ் அ பேரண்ட் வந்து அவங்க ஆட்டிசம்மை டயக்னோஸ் பண்ணணும், அல்லது ஆட்டிசம் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குங்கிறதையாவது பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். அப்புறம் அவங்க வந்து எங்கள்கிட்ட வருவாங்க ஃபார் கிளினிக்கல் எவாலுவேஷன். இப்போ குழந்தைங்களை பார்க்குறப்பே நாங்கள்
as a clinician, as a geneticist, or as a pediatrician also, some of them, we divide them into two group, autism, autism plus அந்த மாதிரி, association with some dysmorphic features. எங்களுக்குன்னு சில ஜெனட்டிக் மார்க்கர்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சுது அப்படின்னா என்னால் கிளினிக்கலாகவே ஓரளவுக்கு ஐடியாவுக்கு வர முடியும். ஓகே, இவங்க வந்து ஜெனட்டிக் குரூப்புக்குள்ளே இருக்கிறாங்க அல்லது வந்து நான் ஜெனட்டிக்கில் இருக்காங்க. ஒன்ஸ் அந்த ஜெனட்டிக் குரூப்புக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா ப்ராப்பர் ஜெனட்டிக் எவாலுவேஷன் அவங்களுக்கு பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த ஜீன்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா தென் we can confidently say, we can tell that recurrence in the next pregnancy. இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த பேபியோட ஜெனட்டிக் ரீசனை கண்டுபிடிக்கிறோம், நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி அதுக்கப்புறம் அவங்க பிளான் பண்ணணும். டியூரிங் ப்ரெக்னன்சி கொரியானிக் வில்ல சாம்பிளிங், ஆம்னியோசென்டசிஸ், இந்த மாதிரி ஃபீட்டஸோட டிஷ்யூ வெளியில் எடுத்து அதில் வந்து இந்த ஜீன் இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஜீன் ப்ராப்ளம் இல்லாத குழந்தையா இருந்துச்சுன்னா தே கேன் கண்டினியூ, தேல் கெட் ரீஅஷ்யூர்ட். இன்கேஸ் இந்த இஷ்யூ ரெக்கரன்ஸ் ஆயிருக்குதுன்னா தே ஹேவ் டு டேக் டெசிஷன்ஸ் வெதர் டு கண்டினியூ ஆர் நாட். திஸ் இஸ் ஹவ் வி கேன் ஐடென்டிஃபை. அப்புறம் ஃபில்டர் பண்ண முடியும் இப்படி இந்த ஜீனை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகாத மாதிரி. ஸோ இப்போ கிளினிக்கலாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். சப்போஸ் இந்த கிளினிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தது டெலிவரிக்கு அப்புறம் இஸ் தேர் எனி லைக் மார்க்கர் ஆர் எனி திங் டு ஐடென்டிஃபை த சைல்டு இஸ் ஆட்டிஸ்டிக், பார்ன் ஆட்டிஸ்டிக், ஆர் பேரண்ட்ஸ்னால இதை கண்டுபிடிக்க முடியுமா ஏர்லியராகவே? இப்போ நம்ம இதை வந்து 2 குரூப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னன்சி போகிறாங்க, ஃபஸ்ட் டைம் ஒரு மதர் ப்ரெக்னன்சி போகிறாங்க. இப்போ நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு ஷோ நடத்தினாவே எந்த மதர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் பயங்கர நர்வஸ் ஆகிடுவாங்க. ஐயோ, இது நமக்கும் அந்த மாதிரி குழந்தை வந்துருமோ அப்படின்னு. ஃபார்ச்சுனேட்லி இதெல்லாம் கொஞ்சம் ரேர் டிஸார்டர்ஸ், அதனால் எல்லாருமே பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னன்சி போகிறவங்க யார் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால், இப்போ இவங்களுடைய கசின்ஸ்லேயோ அல்லது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேயோ ஒரு பேபி வித் ஆட்டிசம் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குது, ஒரு டெவலப்மெண்டல் டிலே இருக்குது, வளர்ச்சி போதுமான அளவுக்கு இல்லாத ஒரு குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா மேபி அவங்க அதில் ஒரு கிளாரிட்டி எடுத்துகிட்டு அடுத்த ப்ரெக்னன்சி போகிறது அல்லது அந்த ப்ரெக்னன்சி எவாலுவேட் பண்ணுறது பெட்டர். ஸோ வித்தவுட் எனி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இதுதான் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னன்சி போகிறாங்க, அவங்க இமீடியட்டாக பயப்பட வேண்டியது கிடையாது. இன்கேஸ் பேபி இஸ் பார்ன், அந்த பேபி வந்து ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யூஸ்வலி அது எப்போ அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா பேச்சு வரல அப்படிங்கிறப்ப தான் தெரியும். எந்த ஒரு நார்மல் பேபியும் அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஃபேமிலியில் எல்லாமே நார்மலாக இருந்திருக்கும், இந்த குழந்தையும் நல்லா இருந்திருக்கும். பர்டிகுலர்லி இந்த சில்ட்ரன் வந்து மோட்டார் டெவலப்மெண்ட் வைஸ் பக்காவாக இருப்பாங்க. ஸோ ஹெட் கண்ட்ரோல் கரெக்டாக வந்திருக்கும், குழந்தை குப்புற விழுந்திருப்பாங்க, 4 காலில் போயிட்டுப்பாங்க, பிடிச்சிட்டு நின்றுருப்பாங்க, நடந்திருப்பாங்க. ஸோ தே வுட் ஹவ் தாட் எல்லாமே கரெக்டாக தானே போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. எப்போ அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் அப்படின்னா ஸ்பீச் ரொம்ப டிலே ஆகிற சமயத்தில் தான் வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது குழந்தைக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இட் வில் பி பெட்டர் அது தெரிஞ்ச உடனே ஒரு எவாலுவேஷன் எடுத்துக்கிட்டு பீடியாட்ரிஷனை காண்டாக்ட் பண்ணி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பாருங்கள் டாக்டர்னு கேட்குறதுங்கிறது ஒரு பெட்டர். இது என்ன ரொம்ப முக்கியமானது, நம்ம ஊரில் வந்து ரொம்ப மனசை தேத்திப்பாங்க அவங்களே. இல்லை தான் நடந்துட்டானே பேசிடுவான், தாத்தா அப்படி தான் லேட்டாக பேசினாரு, உங்கள் மாமா அப்படி தான் லேட்டாக பேசினாரு, இந்த டிலே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இஃப் இன் கேஸ் அந்த ரெட் ஃப்ளாக் சைன், ஸோ ஒரு மைல்டு ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தையா இருந்துச்சுன்னா பீடியாட்ரிஷனை காண்டாக்ட் பண்ணால் போதும். அனதர் குரூப் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அல்லது ப்ரீவியஸ் சைல்டு வித் ஆட்டிசம் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ப்ரீவியஸ் சைல்டுக்கு ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி எவாலுவேட் பண்ணி ஜீனை கண்டுபிடிச்சி டெஸ்டிங் போகணும். ஃபேமிலி க்ளீனாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னன்சி போகிறாங்க, பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்லை. ஓகே டாக்டர், ஆக்சுவலாக நான் இது ஒரு நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்ட விஷயம். பேபிக்கு வந்து ஐ கான்டாக்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸில் இல்லை அப்படின்னா இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆட்டிசம், இட் கேன் கம் அண்டர் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியும்? இப்போது இந்த டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸாக நாங்கள் பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து மோட்டார் டெவலப்மெண்ட், அதுதான் வந்து கழுத்து நிற்கிறது, நடக்கிறது, குழந்தை நடக்கிறது, திங்ஸ் ரிசீவ் பண்ணுறது, பின்சர் கிராஸ்பு, சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது. ஸோ ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார். நம்ம ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டரில் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்னென்னா கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன்னா சோஷியலைசேஷன். இப்போ நீங்கள் சோஷியலைஸ் பண்ணணும், நம்ம சோஷியலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா வில் ஹாவ் ஐ கான்டாக்ட், ஐ லுக் அட் யூ, ஐ டாக் டு யூ. இந்த ஐ கான்டாக்ட்ங்கிறது அவங்களுக்கு மிஸ் ஆகும் அல்லது சஸ்டெயின்டாக இருக்காது, இல் சஸ்டெயின்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு திரும்பிடுவாங்க. தே கேனாட் மெயின்டைன் தட் ஐ கான்டாக்ட். ஆனால் இதை வந்து இவ்வளோ கிளியராக அவங்களால பேரண்ட்ஸால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. முக்கியமான சோஷியலைசேஷன் மைல்ஸ்டோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1.5 monthsலேயே அந்த குழந்தை வந்து சோஷியல் ஸ்மைல்னு ஒன்று பண்ணும். இது வந்து கொஞ்சம் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை, பிகாஸ் அந்த ஏஞ்சலிக் ஸ்மைல்னு சொல்லி சும்மாவே ஸ்மைல் பண்ணுற குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அதை வந்து மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் தே திங்க் சோஷியல் ஸ்மைல். நெக்ஸ்ட் முக்கியமான சோஷியல் மைல்ஸ்டோன்னா 6 monthsல வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஆன்சைட்டிங்கிறத குழந்தைங்க அச்சீவ் பண்ணுவாங்க. கிட்ட போகிற மாதிரி போகிறாங்க, திரும்ப வந்துருவாங்க. இதையும் ஐடென்டிஃபை பண்ணுறது மேபி லிட்டில் பிட் டிஃபிகல்ட். ஒரு 9-10 monthsல வந்து அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டாட்டா பை பை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ டாட்டா பை பை வந்து ஃபஸ்ட்டு சோஷியல் ஆக்ட்
டு த என்விரான்மெண்ட் ஃப்ரம் அ பேபி. அதை வந்து கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். அல்லது அட்லீஸ்ட் ஒன் இயர்லையாவது அந்த குழந்தை வந்து அம்மானா அம்மா, இவங்க தான் அம்மா, அப்பானா அப்பா, அம்மா வந்து கட்டி பிடிக்கிறாங்க, ஹக் பண்ணுறாங்க, லவ்வை காட்டுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக ரெசிப்ரோகேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே எங்கே டிசோசியேஷன் நடந்தாலும் குழந்தை வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டு ஆன்சைட்டி தெரியாமல் இருக்கிறாங்க, டாடா பை பை சொல்லாமல் இருக்காங்க, கண்டுக்காமல் இருக்காங்க, யார் வராங்க போகிறாங்க, எந்த குழந்தை வருது போகுது, அல்லது ஐசோலேட்டடாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க, தனியாக அவங்களுடைய டாய் வச்சு அவங்க விளையாடுறாங்க. யாராவது ஒரு புது பர்சன் உள்ள ரூம்குள்ளே இருந்தால் அவங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகுறாங்க. அம்மா பாட்டையே வெறும் கேருக்கு மட்டும்தான் வராங்க. தண்ணி வேணும் அப்படின்னா கை நீட்டி தண்ணி வேணும்னு கேட்பாங்க. பட் அகெயின் அம்மா வந்து கிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக தே ஓன்ட் கிஸ். அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து கிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சைன்ஸ். இப்போ இதை நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இட் வில் பி குட். இல்லைன்னா அப்புறம் நாங்கள் வர்றப்ப இதெல்லாம் கேட்போம். கேட்டு வில் மேக் ஷுர் இல்லை இந்த பேபி இந்த ரெட் ஃப்ளாக் சைன்ஸோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வில் மேக் ஷுர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ கான்டாக்ட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங். அது வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சின்ன 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 சைன்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா இதை நோட்டீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏர்லியர் ஐடென்டிஃபிகேஷன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறப்ப பேரண்ட்ஸோட அக்செப்டன்ஸ் லெவல் எப்படி இருக்குது? ஆட்டிசம் மட்டும் இல்லைங்க, எந்த ஜெனடிக் டிஸார்டர், எந்த டிசபிலிட்டி, ஒரு குழந்தை அப்நார்மலாக இருக்கிறாங்கன்னு ஒரு பேரண்ட்டு சொன்னீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி they'll get into a shock. அவங்களுடைய ட்ரீம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த குழந்தைய பற்றி அவங்க பிறந்ததுலேருந்தே வந்து அடுத்த ஒரு 8 இயர்ஸ்க்கு அவங்க பிளான் வச்சுருப்பாங்க குழந்தைக்கு. யூ ஆர் கோயிங் டு ஷேட்டர் தேர் ட்ரீம்ஸ் நம்ம சொல்கிறப்போ. ஸோ இது மட்டும் இல்லை, எந்த ஒரு யாருக்கிட்ட போய் எந்த ஒரு க்ரீவன்ஸ் சொல்கிறீங்கனாலும் ஃபஸ்ட்டு வந்து they'll go in for shock. நெக்ஸ்ட்டு வந்து டினையல், இல்லை அப்படி இருக்காது. தென் தே மே கெட் ஆங்க்ரி ஆல்சோ. அந்த ஆங்கர் கூட நம்மக்கிட்ட வரலாம், இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அப்செட் ஆகலாம். அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களே அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அக்செப்டன்ஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் வருவாங்க. ஸோ இந்த டைமிங் நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கணும். இல்லை ஃபஸ்ட் விசிட்டில் நமக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் பார்க்குறோம் ஒரு குழந்தைய, அதை வச்சுட்டு ஒரு டெசிஷனுக்கு இமீடியட்டாக நாங்கள் போக மாட்டோம். இட்ஸ் நாட் அன் எமர்ஜென்சி டயக்னோசிஸ் டு பி மேட். ஸோ வில் கிவ் சம் டைம். நீங்கள் வாங்க ஒரு 2-3 வீக்ஸ் கழித்து பார்க்கலாம். அது நான் யூஸ்வலாக பண்ணுவேன். இதெல்லாம் கவனிச்சிட்டு வாங்க, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அவங்க குழந்தைகிட்டேன்னு கவனிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு. மதர் வந்து 24 hours கூட இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நமக்கு தெரிய போகிறது கிடையாது. ஒரு 20 மினிட்ஸில் ஏதோ சஸ்பிஷன் வந்துச்சுங்கிறதுனால இமீடியட்டாக லேபிள் பண்ணுறது கிடையாது, பண்ணக்கூடாது. ஸோ வி ஆல்சோ ஷுட் டேக் சம் டைம். ஒன்ஸ் அந்த ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னா ஸ்லோலி வி ஹேவ் டு ரிவீல். ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து குழந்தைகிட்ட இருக்குது. அந்த சொல்கிற சமயத்துலேயே நம்ம என்ன சொல்லணும்னா அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். ஸோ வாட் ஆர் ஆல் த ஆப்ஷன்ஸ் அவைலபிள். இதில் பாசிட்டிவ் விஷயங்கள் என்னென்ன? ஆப்வியஸ்லி இது வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒன் பிக் ப்ளஸ் பாயிண்ட் இஸ் தீஸ் சில்ட்ரன் ஆர் கோயிங் டு இம்ப்ரூவ். எவ்வளோ வேகத்தில் இம்ப்ரூவ் ஆக போகிறாங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம தெரப்பிஸ் கொடுக்க அந்த குழந்தைங்க இம்ப்ரூவ் ஆக போகிறாங்க. ஸோ பாசிட்டிவான விஷயங்களை சொல்லணும் அந்த ஃபேமிலிக்கு. அடுத்தது இந்த குழந்தைய வச்சு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் இந்த குழந்தைக்கு, எப்படி இந்த குழந்தைய கூட்டிகிட்டு வர முடியும். ஸோ ஒரு கைடன்ஸோட நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க, வி ஆர் தேர் வித் யூ, இதுதான் எனக்கு ஒரு ரோட் மேப் இருக்குது இந்த குழந்தைக்கு கூட. மேபி வி கேன் எக்ஸ்போஸ் தெம் டு சம் அதர் பேரண்ட்ஸ் ஆல்சோ. இப்போ பேரண்ட் சப்போர்ட் குரூப்ஸ் நிறையா இருக்காங்க, கோயம்புத்தூர்லேயும் இருக்காங்க, நிறைய ஆட்டிசம் ரிலேட்டட் பேரண்ட் சப்போர்ட் குரூப்ஸ் இருக்காங்க. அதுலேருந்து யாராவது ஒரு நல்ல மெச்சூர்ட் பேரண்ட் இவங்ககிட்ட பேச சொன்னோன்னா ஸ்லோவாக நாங்கள் இப்படி தாங்க இருந்தோம், இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கா. ஸோ யூ கேன் கிவ் சம் ஹோப். இது வந்து ஓவர் அ பீரியட் நடக்கணும், ஸ்லோவாக நடக்கணும். இட்ஸ் நாட் லைக் டமால்னு அவங்க தலையில் ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு நம்ம பாட்டு உட்காந்துக்க முடியாது. ஸோ வி ஷுட் ஃபீல் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. மெதுவாக அவங்கள நம்ம கூடயே கூட்டிகிட்டு வந்தோன்னா they'll start accepting. அக்செப்டன்ஸ் நடந்தால் தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும், மேனேஜ்மெண்ட் ஆஃப் தீஸ் சில்ட்ரன். ஸோ இட் வில் டேக் சம் டைம், பட் அகெயின் கொஞ்சம் மெதுவாக போகணும். ஓகே டாக்டர், லைக் நம்ம இன்டர்வென்ஷனுங்கிறத எப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஓரளவுக்கு நம்ம வந்து அவங்க டெவலப்மெண்டல் டிலேஸை வந்து தடுத்து அவங்க நார்மலைஸ் ஆக முடியும், இல்லை அவங்க நார்மலைஸ் ஆக முடியுமா, இல்லை அதுக்கான வாய்ப்புகள் கம்மி, இல்லை அந்த டிலேஸ் இருந்துகிட்டே தான் இருக்குமா அவங்களுக்கு? as early as possible. ஸோ ஏர்லி இன்டர்வென்ஷன் அதுதான் வந்து க்ரக்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். நம்ம எவ்வளோ லேட் பண்ணுறோமோ அவ்வளோ டைம் எடுக்கும் குழந்தைக்கு. ரெண்டாவது உங்களுக்கு எப்பவுமே அந்த 5 இயர்ஸ்ங்கிறது நமக்கு தெரியும். 5 இயர்ஸ் தே ஹேவ் டு பி இன் டு த ஸ்கூல். அந்த ஃபஸ்ட் 3 இயர்ஸ் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். 5ல் வளையாது 50ல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இனிஷியலாக நீங்கள் எவ்வளோ அந்த குழந்தைக்கு ட்ரெயின் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்க போகுது. அதனால் லேட்டாக எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது. முக்கியமாக இவங்க ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து 1.5 to 2 இயர்ஸ் எடுத்துரும். ஆஸ் அ பேரண்ட் வந்து அவங்களுக்கு அது எடுத்துரும். அதையும் தாண்டி இன்னும் வெயிட் பண்ணி வர்றவங்க இருக்கிறாங்க. ஸோ எப்போ வந்தாலும் ஆரம்பிக்கிறோம், ஆனால் ஏர்லியராக ஆரம்பித்தா பெட்டர். தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் டைம் கடத்துவாங்க, அதுதான் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து
அவங்களே சமாதானப்படுத்திக்கிறது. ஓ இல்லை இது இருக்காது, இது வந்து அவர் தவறாக சொல்கிறாரு, என் பிள்ளைக்கு அது வராது, ஃபேமிலியில் இந்த மாதிரிலாம் இருந்ததுனால நான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறேன். இது வந்து டைம் வேஸ்ட். இன்னொன்று, எது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேருக்கு நீங்கள் போகாமல் இருக்கிறது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் இல்லாமல் ஈஸியாக ஒரு ட்ரீட்மெண்ட், நான் 15 நாளில் ஆட்டிசம் க்யூர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அங்கே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அம்மா அப்பா மனசு என்ன, யார் ஈஸியாக ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட போகிறது தான் நேச்சுரல் டெண்டன்சி. இப்போ நாங்களாம் என்ன சொல்லுவோம்னா, லாங் டேர்ம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும், கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டே இருக்கலாங்கிறத நாங்கள் சொல்லுவோம். அவங்க 15 நாள் நம்ம இமீடியட் ரிலீஃப்காக அவங்க போவாங்க. அல்லது சம் தெரப்பி, சம் இன்டர்வென்ஷன்ஸ், மசாஜ் தெரப்பி, அது இதுங்கிறது எல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பண்ணக்கூடாது. நாங்கள் பார்க்குறோம், ஒரு டவுட் வருது, இமீடியட்டாக வில் புட் தெம் டு அ டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் ஆர் அ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். தே வில் டூ அ டெவலப்மெண்டல் அசஸ்மெண்ட். எந்தெந்த டொமைனில் இந்த குழந்தை வீக்காக இருக்குது. ஸோ மேக்ஸில் சயின்ஸில் வீக்காக இருந்தால் என்ன பண்ண போகிறோம், டியூஷன் கொடுக்க போகிறோம். அந்த குழந்தை ஈவினிங் டியூஷன் படிக்க போகுது. அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தெரப்பிஸை ஆரம்பிக்க போகிறோம். அந்த தெரப்பி கொடுக்க தேர் கோயிங் டு பி பெட்டர். ஸோ டே 1லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரதான் செய்யும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். ஸோ மேபி ஒரு 7-8 இயர்ஸில் வந்து எனி பாய் வில் டேம் டவுன். அப்போ வந்து அவருடைய ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறையும், ஆட்டிசம் ஃபீச்சர்ஸ் குறையும். தென் தே வில் என்டர் த அடலசன்ட் ஸ்டேஜ். அப்போ ஹார்மோனல் இம்பாக்ட்னால ரொம்ப குறையலாம், அல்லது வந்து தே வில் பிகம் அக்ரெசிவ் ஆல்சோ. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் காமன். பட் அகெயின் சம் சார்ட் ஆஃப் தெரப்பி ஷுட் பி தேர். அது வந்து அவரை நியர் நார்மலாக வைக்கும். இப்பயும் வந்து குழந்தைங்க மைல்டு மாடரேட் கேட்டகரிஸ்லாம் வந்து நார்மல் ஸ்கூலுக்கு போவாங்க. ஈவினிங் டைம் அவங்களுக்குரிய தெரப்பி எடுத்துப்பாங்க, லைக் டியூஷன். அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த குழந்தை பக்காவாக படிச்சுட்டு வருவான். யாருக்கும் தெரியாது அந்த குழந்தைக்கு அந்த இஷ்யூ இருக்குங்கிறதே யாருக்கும் தெரியாது. இது வெரி மச் பாசிபிள். ரெண்டாவது, இதில் வந்து நாங்கள் அசஸ் பண்ணுறது ஆஸ் அ கிளினிஷியன், வாட் வி அசஸ் இஸ், இது மைல்டு கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அந்த மாதிரி மைல்டு மாடரேட் சிவியர் இருக்கிறாங்களா என்னங்கிறத பார்ப்போம். அதை பொறுத்து அவங்களுடைய அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய ஜெனரல் அசஸ்மெண்ட்டுக்கு எங்களுக்கு தெரியும். பட் ஃபார் அ பேரண்ட், எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் தேர் ஷுட் பி இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்லி. ஸோ நான் மெதுவாக தான் போகிறேன், ஆனாலும் நான் முன்னாடி போகிறேன். அதுதான் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயம். ஓகே டாக்டர். ஆக்சுவலாக இந்த தெரப்பீஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா, எந்த மாதிரி தெரப்பீஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க இந்த குழந்தைங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரது தான். ஒன்று, கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அடுத்தது வந்து சோஷியலைஸ் ஆக மாட்டாங்க. அடுத்தவங்க நம்ம உலகத்தில் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. தே ஆர் இன் ஐசோலேட்டட் வேர்ல்ட். ஸோ இல்லைப்பா எல்லாருமே இருக்காங்க, இவங்க எல்லாருமே நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ இதுக்கு நிறையா தெரப்பீஸ் இருக்குது. ஸோ அப்ளைட் பிஹேவியரல் தெரப்பி, அந்த மாதிரி ஏபிஏ தெரப்பீஸ் இருக்குது, ஆக்குபேஷனல் தெரப்பி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வி ஹாவ் ரீஹாபிலிட்டேஷன் கன்சல்டன்ட்ஸ், இந்த தெரப்பிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க வந்து இதுக்காகவே ட்ரெயின் ஆனவங்க. ஸோ அவங்கள்ட்ட அந்த மாதிரி கிளாஸஸ் போடுறப்போ தேல் ஸ்டார்ட் ஸ்லோலி அவங்களுக்கு என்னென்ன டொமைன்ஸ் வீக்காக இருக்காங்களோ அதில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குரிய சின்ன எக்ஸசைசஸ் மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. அந்த செஷன்ஸ் வந்து மேபி ஒரு சைல்டுன்னு எடுத்துட்டோம்னா வீக்லி ஒரு 5 செஷன்ஸ் 6 செஷன்ஸ் போகலாம். அந்த செஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அது சார்ட் ஆஃப் கேம்ஸே வீட்டில் பண்ண சொல்லுவோம். ஒரு சைல்டு வித் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்காரு அப்படின்னா அது ஹில் பி ஃபுல் ஆஃப் எனர்ஜி. அவரை வந்து ஏதாவது ஒரு ஈவினிங் டைம் கேமில், ஃபுட்பாலில் கொண்டு போய் கிரவுண்டில் விட்டு ஒரு மணி நேரம் ஓட விட்டு ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி வந்தாருன்னா மேபி ஹி கேன் கான்சன்ட்ரேட், இஸ் மென்டலி ஹில் பி ரெடி டு கான்சன்ட்ரேட். ஃபிசிக்கல் எனர்ஜியை டோட்டலாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய தெரப்பீஸ் இருக்குது. ஒவ்வொரு குழந்தையும் அசஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு என்ன தெரப்பி தேவை அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு கொடுக்க ஆரம்பித்தோன்னா டெஃபினெட்லி தில் கெட் அ ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட். தட் வாஸ் வெரி நைஸ் டாக்டர். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வழிகள் இருக்கா? நம்ம ப்ரெக்னென்சியில் எடுக்க வேண்டிய மெஷர்ஸ் ஆர் அம்மாவோட ஸ்ட்ரெஸ் வந்து இதை இன்டியூஸ் பண்ணுமா ஆட்டிசம்? இது எப்பயுமே கேட்பாங்க, சார் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன் அதனால் வந்து இந்த குழந்தைக்கு இப்படி வந்துருச்சா அப்படின்னு. ஸ்ட்ரெஸ் ஆஃப்கோர்ஸ் ஹேவ் சம் இம்பேக்ட் ஆன் த பேபி. அம்மா ஏன் இப்போ ஒரி பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா ஏன் அழுதுட்டு இருக்காங்க, அம்மா ஏன் சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாமே அந்த குழந்தைக்குள்ளே தெரிய ஆரம்பிக்கும். அதான் நான் மதர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் வந்து என்னென்ன நடந்தாலும் ஆல் யுவர் எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் ஷுடன்ட் அஃபெக்ட் யூ. அது கொஞ்சம் உங்கள் குழந்தைக்காக நீங்கள் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது ஆன்கோயிங் ப்ரெக்னன்சியில் இருக்கிற மதர்ஸ் சொல்லுவோம். ரெண்டாவது வந்து எந்த ஃபேமிலியாக இருந்தாலும் ஒரு குழந்தைய, இஃப் யூ ஆர் வெல்கமிங் எ சைல்ட் ஷுட் பி எ ஹாப்பி ஃபேமிலி. நீங்கள் ஏன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகிறீங்க ஒரு குழந்தை இருக்கிற சமயத்தில்? தட் இஸ் த பிக்கஸ்ட் பிளஸிங் யூ கன்சிடர் இன் யுவர் லைஃப். அந்த நேரத்தில் ஏன் ஸ்ட்ரெஸ்ஸு? அது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும், சுற்றி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணுங்கிறது. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து குழந்தைங்கள ஒரு லோ கான்ஃபிடென்ஸ், கொஞ்சம் பயந்த குழந்தையாக இருக்கும், அல்லது மேபி கொஞ்சம் வெயிட் குறைவான குழந்தையாக இருக்குங்கிற அளவுக்கு தான் இம்பேக்ட் இருக்கும். நாட் லைக் இது ஒரு ஆட்டிசமை கொடுக்கும் அப்படின்ற அளவுக்கு அம்மாவோட ஸ்ட்ரெஸ் வந்து அங்கே இம்பேக்ட் பண்ணாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அந்த கில்ட்டு தான் இருக்கும், என்னால் தான் எனக்கு இப்படி வந்துருச்சோ, நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்களால தான் இப்படி வந்துருச்சோ அப்படிங்கிற கில்ட் இருக்கும். அது கண்டிப்பாக வேண்டாம். அது ஒரு ரீசனாக இது வரைக்கும் ப்ரூவ் ஆனதே கிடையாது. ஃபார் எனி மதர் ஹூஸ் பிளானிங் ப்ரெக்னன்சி, நான் ஆட்டிசம் வேண்டாம் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபேமிலியில் யாருக்காவது இருக்குதா என்னங்கிறத பார்க்கணும்.
அந்த மாதிரி யாருக்காவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இஷ்யூஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் வச்சுக்கிட்டு எங்களை மாதிரி ஒரு ஜெனடிக் கன்சல்டண்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணலாம். இது உண்மையாலுமே டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டிஸார்டரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி என்னால் அவங்களுக்கு கொடுக்க முடியும். இன்கேஸ் அப்படி டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது இருந்துச்சு அப்படின்னா அந்த எவாலுவேஷனை பேஸ் பண்ணி அடுத்த பேபிக்கு எதாவது டெஸ்ட் பண்ணலாமாங்கிறத நாங்கள் சொல்ல முடியும். சில ஸ்டடீஸில் வந்து ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டா அது வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டரை குறைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபோலிக் ஆசிட் ஜென்ரலாகவே நியூரல் டியூப் டிஃபெக்ட்ங்கிற காமன் அப்நார்மாலிட்டி பர்த் டிஃபெக்ட் அவாய்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். எனி மதர் ஹூஸ் பிளானிங் ப்ரெக்னன்சி இந்த ரீசனுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் 3 months பிஃபோர் கன்செப்ஷன்லேருந்தே தே ஹேவ் டு ஸ்டார்ட் ஃபோலிக் ஆசிட். தட் இஸ் வி கால் இட் அஸ் என்கேஜ்மெண்ட் பில். நீங்கள் என்கேஜ்மெண்ட் ஆகிற சமயத்திலே அந்த பில்லை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய ஐடியா. ஸோ அது வந்து சம் டிகிரி ஆஃப் ஆட்டிசம் வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர். அதை தாண்டி ரெகுலரான செக்கப்ஸ் போகிறது, ப்ராப்பரான டைமில் ஸ்கேன்ஸ் பண்ணிக்கிறது, ப்ராப்பரான டைமில் டெலிவரி கண்டக்ட் பண்ணிக்கிறது, அண்ட் அன்னெசரியான மெடிகேஷன்ஸ் எடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஆட்டிசம் ஆர் எனி பர்த் டிஃபெக்ட் அவாய்ட் பண்ணக்கூடிய வழிகள். ஓகே டாக்டர். லைக் நம்ம சொசைட்டியில் இந்த பெரிய ஒரு ஸ்டிக்மா இருக்குது இல்லைங்களா, ஆட்டிஸ்டிக் சைல்டு. இனி அந்த ஃபேமிலி வந்து நம்ம எப்படி அவ்வளோதான் அந்த சைல்டை வந்து டீல் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கப்ப சொசைட்டியும் ஃபேமிலி மெம்பர்ஸும் என்ன மாதிரி சப்போர்ட் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இது சொசைட்டி ஒரு பெரிய தவறு பண்ணிகிட்ருக்கோம். பேசிக்கலி நான் நிறைய வாட்ஸ்அப்லாம் இருக்கிறதுனால நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸில் நான் இருக்கேன், பர்டிகுலர்லி பேரண்டல் குரூப்ஸ். சில சமயங்கள்லாம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரியான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா, நான் அந்த சைல்டை வச்சுட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க முடியாது, அவங்களால ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்க முடியாது, பக்கத்து வீட்டில் ஒரு நார்மல் இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் பக்கத்து வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா அந்த குழந்தையோட மூட் ஸ்விங்ஸுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கத்துறாருன்னா இமீடியட்டாக அங்கேருந்து ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ இது ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிள் சொசைட்டியாக அந்த நேரத்தில் நமக்கு தெரியுது. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தீஸ் பேரண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் ஜம்ப் இன், அவங்க வந்து இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத பார்க்குறாங்க, பக்கத்து வீட்டில் போய் கவுன்சில் பண்ணுறாங்க, அவங்கள்ட்டையும் கொஞ்சம் சப்போர்ட் கேட்குறாங்க. முடியாத நேரங்களில் சில சமயங்களில் லீகல் இது எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் நான் தனித்தனியான இதாக சொல்ல வரல. பட் ஆஸ் அ சொசைட்டி நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாரும் கடவுள் புண்ணியத்தில் ஏதோ நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ஏதோ சின்ன இஷ்யூவோட வந்துட்டாங்க, தே ஆர் வெரி வெரி அண்டர் ப்ரிவிலேஜ். நீங்கள் அண்டர் ப்ரிவிலேஜ்ங்கிறதுக்கு முக்கியமான கேட்டகரியில் இவங்க தான் வேர்ல்ட்லேயே அண்டர் ப்ரிவிலேஜ்னு நான் சொல்லுவேன். இந்த ஒரு குழந்தைக்கு இந்த ஒரு ஃபேமிலிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாமல் நம்ம எந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம், அல்லது எந்த காசி ராமேஸ்வரம்னு போய் நம்ம புண்ணியத்தை தேடிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹேவ் டு அக்செப்ட் எனி சைல்டு. எந்த இஷ்யூ இருந்துச்சுனாலும் அக்செப்ட் இஸ் ஆஸ் இட் இஸ். அண்ட் இந்த சில்ட்ரனை வந்து பார்த்த உடனே வந்து இது மூல வளர்ச்சி இல்லாத குழந்தை அப்படின்னு நினைக்க வேண்டியது கிடையாது. அவன் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாதவன், அவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கலாம். மேபி டூ டேலண்டட், ரொம்ப புத்திசாலியாக இருக்கலாம், ரொம்ப எக்ஸென்ட்ரிக்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க, அதை அவரால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ஒன்று தான், கம்யூனிகேட் பண்ண முடியாது, சோஷியலைஸ் பண்ண முடியாது, சொல்ல தெரியாது. வெவ்வேறு விதமாக அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவார், அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வெவ்வேறு விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். பட் அது ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான். அந்த ஒரு ப்ராப்ளத்துக்காகவே அவங்கள வந்து ஒரு முத்திரை குத்தி வைக்கிறதுங்கிறது வந்து நாட் அக்செப்டபிள். இன்னொன்று, அந்த ஆட்டிசம் அப்படிங்கிற வேர்டே வந்து கேட்டாங்கன்னாவே பேரண்ட்ஸ் மயக்கம் போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக அந்த குழந்தைக்கு வந்து பேச தெரிலம்மா, கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தோம்னா பேசிடுவான், சோஷியலைஸ் பண்ண தெரில, கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தா சோஷியலைஸ் பண்ணிடுவான். இதை வந்து அக்செப்ட் பண்ணுற அம்மாக்கள் ஒரு ஆட்டிசம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஷாக் ஆகிடுவாங்க. ஆஸ் அ பேரண்ட் ஆல்சோ இந்த வேர்டை நீங்கள் விட்டுருங்க. அந்த பேர் உங்களுக்கு வேண்டாம். உங்கள் குழந்தைக்கு என்ன வரல, பேச வரலையா, பேச்சுக்கு பயிற்சி கொடுங்க, பழக வரலையா, பழகிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ ஆஸ் அ சொசைட்டி வி ஹேவ் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் தீஸ் சில்ட்ரன். ஃபேமிலியுமே வந்து பெருசாக ஒரி பண்ண வேண்டியது கிடையாது. ஆல் தீஸ் ஆர் மேனேஜபிள். டோன்ட் வரி அபவுட் தட் ஸ்டிக்மேட்டைஸ்ட் வேர்ட் ஆட்டிசம். உங்கள் குழந்தைக்கு மேக்ஸ் வரல, சயின்ஸ் வரலைங்கிற மாதிரி பழக வரல, சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோ. ரைட்லி செட் டாக்டர். ஏன்னா நிறைய இந்த மாதிரி சோஷியல் இன்ஹிபிஷன் இருக்கிற குழந்தைங்க அந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் கடியில் வராங்க. பட் நிறைய பேர் அது வந்து மிஸ்டேக்காக எடுத்துகிட்டு அவங்களுக்குள்ளார இருக்கிற ஹிடன் டேலண்ட்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு மறந்துடுறாங்க. ஸோ லைக் பேரண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் இந்த அவங்களோட இன்பில்ட் ஆர் இன்பார்ன் டேலண்ட்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அது? ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவங்களோட பேட்டில் வந்து மோர் டுவர்ட்ஸ் இன்வால்விங் திஸ் சைல்டு, இன்க்ளூசிவாக நம்ம சொசைட்டிக்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறது அந்த பேரண்ட்டுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்சாக இருக்கும். அதை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. போக போக நம்ம எல்லாத்த விடவுமே அவங்களுக்கு தான் தெரியும் இந்த குழந்தைக்கு என்ன வருது அப்படிங்கிறது ஒரு பேரண்ட்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது ஓவர் அ பீரியட் சம் தெரபிஸ்ட் ஆல்சோ கேன் ஐடென்டிஃபை. நம்ம பார்க்குறப்பே அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கலாம். ட்ராயிங் அல்லது கம்ப்யூட்டர் டிசைனிங், வெப் டிசைனிங், ஏதாவது ஒரு டேலண்ட் வந்து அவங்களுக்கு இருக்கும். அது நல்லாவே சர்ஃபேஸ் ஆகும் கொஞ்ச நாள் கழிச்சு.
டோட்டலாகவே அவங்களால சொசைட்டியோட மிங்கிள் ஆக முடியாத ஒரு சைல்டாக இருக்காங்க அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் ஆல் யுவர் தெரப்பீஸ், குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஒரு ஜாப் போகிற இடத்துலையுமே அவங்களுக்கு இந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா எத்தனையோ ஜாப்ஸ் வந்து ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லாத ஜாப்ஸ் நிறையா இருக்குது. அதுக்குரிய ஆப்ஷன்ஸை யோசித்து அது ரிலேட்டடாக அவங்கள ட்ரெயின் பண்ணி ஒகேஷனல் ட்ரைனிங் பண்ணி கொண்டு போக முடியும். ஆப்வியஸ்லி இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது மோஸ்ட்லி பேரண்ட்ஸ்னால பண்ண முடியும். இல்லைனாலும் எந்த டேலண்ட்டும் மூடி வச்சிருக்க முடியாது இல்லையா, ஒரு கட்டத்தில் வெளியில் வந்துடும். டெஃபினட்டாக டாக்டர். அண்ட் நம்ம கவர்மெண்ட் இந்த ஆட்டிசம்க்கு, ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட் மெஷர்ஸ் கொடுக்குறாங்க? இதில் அந்த டிசபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு நான் ஸ்பெசிஃபிக் டேர்மாக மாறிடுச்சு. இப்போ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் சில்ட்ரனை மட்டும் ஐசோலேட்டடாக போய் ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஹெல்ப் அவங்களால எடுக்க முடியாது. இந்த டிசபிலிட்டி கீழே வந்து மென்டலி ரிட்டார்டட் அப்படிங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன் கீழே தான் அவங்களுக்கு நிறையா ஹெல்ப்ஸ் எல்லாம் கிடைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் வந்து எனக்கு பர்சனல் இது கிடையாது. ஃப்ரம் த பேரண்ட்ஸ் ஒரு 1500 rupees எவ்ரி மந்த் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா கூட அதுக்கு ஒரு மென்டலி ரிட்டார்டட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டுங்கிறது வேணும். அதர் தேன் தட் தெர் ஆர் ஸோ மெனி சப்போர்ட்ஸ் அவைலபிள். இப்போ ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு தேவைப்படலாம். ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு நார்மல் சைல்டு இந்த சைல்டு வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த நார்மல் ஸ்கூலில் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருந்தாங்கன்னா இந்த சைல்டை மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் என்னென்னா இவங்க எல்லாமே ஒரு மைனாரிட்டி குரூப் மாதிரி ஆகிடுறாங்க. இப்போ இந்த ஒரு 4 சில்ட்ரனுக்காக ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் போடணுமா அப்படிங்கிறது எல்லாமே அங்கே வந்துடுது. பட் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் நிறையா அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களுடைய சர்வீசஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பெட்டர். அதர்வைஸ் இது ரிலேட்டடாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு சில்ட்ரன் அந்த சொசைட்டிக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. அவங்கள இவங்க காண்டாக்ட் பண்ணி என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது, என்னென்னலாம் ஹெல்ப் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். லைக் டாக்டர், இவங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் பாசிபிளா? கொஞ்சம் அவங்க நியர் நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் இஸ் தேர் அ பாசிபிலிட்டி தட் லைக் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் இன்வால்விங் தெம் அண்ட் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி? இது வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் வாட் தே ஆர் கேபபிள் ஆஃப். அது எண்ட் ஆஃப் இட் அவங்களால என்னென்ன முடியும் என்ன முடியாது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அந்த கம்பெனியில் அவங்களுக்குன்னு உரிய ரோல் வந்து கண்டிப்பாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் ரொம்ப சோஷியலைஸ் பண்ணாத ஒரு ஜாபுக்கு போயிட்டா ஹில் பி கம்ஃபர்டபுள். அவருக்குரிய டேலண்ட்டாக அவர் பாட்டுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்க போகிறார். மேபி கொஞ்சம் அதை பற்றின ஐடியாவோட அவருக்கு எது யூஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அல்லது அந்த ஜாபையே அவருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டெய்லர் மேடாக மாற்றுறதுங்கிறது வெரி மச் பாசிபிள். அண்ட் இப்போ தெரப்பீஸில் குழந்தைங்க எல்லாமே நான் சொன்ன மாதிரி நிறைய குழந்தைங்க நார்மல் ஸ்கூலில் படிச்சுட்டு ஈவினிங் தெரப்பீஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சில்ட்ரன் ஆப்வியஸ்லி தேர் கோயிங் டு லிவ் அ நியர் நார்மல் லைஃப் அன்லெஸ் நம்ம சொல்லாத வரைக்கும் தெரியாது. முன்னாடி இருந்த போன ஜென்ரேஷனில் என்னென்னா இந்த மாதிரி குழந்தைங்க மோஸ்ட்லி நெக்லெக்டடாக இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னே தெரியாது. இப்போ அவங்க அடல்ட்டாவோ அடலசென்ட்டாவோ இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமான்னு தெரியாது. பட் இப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது மேனேஜ்மெண்ட். ஸோ அவங்களுடைய அவுட்கம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா I am hopeful that they'll get placed in many centers. Definitely, doctor. They deserve that position too. இன்னொரு விஷயம் டாக்டர், நான் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சில குழந்தைங்க வந்து லைக் அவங்களுக்கு ஸ்பீச் டிலேஸ் இருக்கிறத பார்த்துருக்கேன். பட் அவங்களாம் நினைக்கிறது என்னென்னா என் குழந்தை பேசிட்டா போதும், அப்புறம் அந்த பேசி முடித்த உடனே ஒரு நார்மல் ஸ்கூலில் போடுறாங்க. அங்கே போய் என் குழந்தை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இஸ் இட் பெட்டர் டு புட் அ சைல்டு இன் அ ஸ்பெஷல் ஸ்கூல் ஆர் அ நார்மல் ஸ்கூல்? ஏன்னா அந்த குழந்தைங்களும் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க அங்கே அக்கஸ்டம் ஆக முடியாமல். அண்ட் பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப இமோஷ்னலி இம்பேலன்ஸ்ட் ஆயிடுறாங்க அந்த குழந்தைங்களை டீல் பண்ணுறதுல. ஸோ வாட் ஷுட் பி டன் இன் ஆஸ்பெக்ட் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் தெம்? இதில் வந்து முக்கியமாக என்னென்னா அவங்களுடைய அசஸ்மெண்ட் தாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏதோ இன்னும் இருக்குது, என்னன்னு தெரியல, ஆல்மோஸ்ட் நார்மலாக தான் இருக்கான் குழந்தை, ஏதோ பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான். இப்போ இவங்க வந்து ஒரு மிடில் கேட்டகரியில் வராங்க. ரொம்ப சிவியர்லி அஃபெக்டட் குழந்தைய அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இந்த சுச்சுவேஷனில் சொல்கிறேன். அப்படி இருக்கிற குழந்தைய வந்து ஸ்பெஷல் ஸ்கூலில் போடுறத பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அங்கே வந்து இவங்களோட குறைவான குழந்தைங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கள்ட்ட இவங்க ஒன்றும் பெருசாக நல்ல விஷயங்கள் கற்றுக்க மாட்டாங்க, நிறைய தவறான விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை மறுபடியும் நாங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் மறுபடியும் இவங்களுக்கு புது புது நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லான இருக்கிற குழந்தைங்க வந்து ப்ராப்பராக ஒரு அசஸ்மெண்ட் பண்ணணும். அவங்க எந்த டொமைனில் வீக்காக இருக்காங்க, அந்த டொமைனுக்கு நம்ம ஈவினிங் டைம் அல்லது ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான தெரப்பீஸ் கொடுக்கணும் அல்லது என்ன ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணணும், இது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிளாரிட்டி வேணும். இல்லைனா டெய்லியும் அது ஒரு பெரிய
பெரிய இஷ்யூவாக தான் ஓடிட்டுருக்கோம். ஸ்கூல்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வரும், அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இல்லை நல்லா தான் இருக்கான், வீட்டில் நல்லா தான் இருக்கான், அங்கே ஏன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன். ஸோ தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தெர் இஸ் அன் இஷ்யூ. அந்த இஷ்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அவங்க மீதி நேரத்தில் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஓவர் அ பீரியட் இதே ஸ்கூலில் ஹி கேன் கெட் அக்கஸ்டம். இந்த ஒரு சின்ன ரீசனுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு மாற்றுறதை வந்து நாங்கள் இமீடியட்டாக விரும்ப மாட்டோம். அன்லெஸ் நாங்கள் உண்மையாலுமே அந்த குழந்தையோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவாக இருக்குதுன்னா மட்டும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறது நல்லது. இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு நார்மல் ஸ்கூலில் மேக்ஸு இங்கிலீஷ் அதே எக்ஸாம்பிள் தான், அதை சொல்லி கொடுத்து மார்னிங் டைம் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துக்க வேண்டியது. ஓகே டாக்டர், லைக் உங்களோட கிளினிக் ஜீன் ஓம், அங்கே வந்து எந்த மாதிரியான சப்போர்ட் வந்து பேரண்ட்ஸ்க்கு கொடுக்குறீங்க? டிசபிலிட்டிஸ், எந்த மாதிரியான டிசபிலிட்டிஸை டீல் பண்ணுறீங்க? அண்ட் எஸ்பெஷலி ஆட்டிசம்ங்கிறது நீங்கள் எப்படி அந்த பேரண்ட்டுக்கு டீல் பண்ணி அவங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்ஸ் கொடுக்குறீங்க? ஸோ ஜீனோம் மெடிக்கல் சென்டருங்கிறது ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட்லி அட்டாச் வித் கேஎம்சிஹெச் இன்ஸ்டியூஷன் அந்த மெடிக்கல் காலேஜ் ஆல்சோ. ஸோ இப்போ என்னென்னா இதில் ஓவராலாகவே இந்த 2 இன்ஸ்டியூஷன்லேயும் எங்களுடைய ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, எனி ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற சைல்டை எவாலுவேட் பண்ணுவோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப்ஸ் தேவைப்படுது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வரணும், அதுக்குரிய டீம் ஆஃப் டாக்டர்ஸ் யார் யார் மூலிமா இந்த குழந்தையை கொண்டு வர முடியும்னு அவங்க த்ரூ தெம் அவங்கள வச்சு நம்ம ஒரு டீமாக அந்த குழந்தைக்குன்னு ஃபார்ம் ஆகிருப்போம். இந்த குழந்தைக்குன்னா ஒரு 4 டாக்டர், ஆப்தால்மாலஜிஸ்ட் தேவை, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் தேவை, ரீஹாபிலிட்டேஷன் கன்சல்டன்ட். ஸோ வில் ஃபார்ம் அ டீம். அந்த டீம் கிட்டேயே அந்த குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கும். ஸோ எங்கள் கண்ணு முன்னாடி அதனுடைய ப்ராக்ரஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் இன்ஸ்டியூஷன்லேயும் பண்ணுறேன், என்னுடைய கிளினிக்லேயும் பண்ணுறேன். அடுத்தது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து ஜெனட்டிக்கா நான் ஜெனட்டிக்கா அப்படின்னு. ஜெனட்டிக்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு சொல்லிவிடுவோம், யூ ஹேவ் டு வெயிட். என்னென்னு கிளியராக தெரியறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணாதீங்க. ஸோ வீல் ட்ரை டு அவாய்ட் ரெக்கரன்ஸ் இந்த நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சிஸ். இப்போது ஜெனட்டிக்காக இருக்குது, இவங்களுடைய சிஸ்டரோ அல்லது பிரதரோ அடுத்தது குழந்தைக்கு போகிறாங்க, தென் வி வில் டெல் இவங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ப்ரெக்னன்சிகளை அவாய்ட் பண்ணுறது. ஸோ இந்த சைல்டை எப்படி பெட்டராக மேனேஜ் பண்ண முடியும், அதுக்கு கிளினிக்கல் அசஸ்மெண்ட், ஜெனட்டிக் லெவல் ஆஃப் டெஸ்டிங், இன்கேஸ் சம்திங் இஸ் பாசிட்டிவ்னா அது ரிலேட்டடாக இந்த குழந்தை எப்படி இன்னும் பெட்டராக மேனேஜ் பண்ணலாம், அடுத்த ப்ரெக்னன்சியை இந்த ஃபேமிலியில் எப்படி இந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அதுக்கு அடுத்தது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லையும் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூவோட ஒரு குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இதுதான் ஓவராலாக நாங்கள் பண்ணுவோம். வி ஒர்க் as a team actually. ஓகே டாக்டர், தட் வாஸ் வெரி நைஸ். ஆக்சுவலாக இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரப்பீஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஸோ லைக் விச் ஒன் டு ரிலை அப்பான், யாரை வந்து எப்படி சூஸ் பண்ணும்? இஸ் தேர் எனி க்ரைட்டீரியா ஆர் இஸ் தேர் எனி டைரக்டரி ஃபார் திஸ்? How to identify the right therapist and give right therapy to the child? இதுவரை நீங்கள் கேட்டதுலேயே இது ரொம்ப டஃப் கொஷின் வச்சுக்கோங்களேன். ஸோ என்னென்னா நிறைய தெரப்பி சென்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஒன்று வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக எங்களுக்கும் தெரியாது. மோஸ்ட் எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் தான், நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒவ்வொரு சைல்டும் யூனிக். சில தெரப்பி சென்டர்ஸில் அந்த தெரப்பிஸ்டோட இந்த குழந்தைக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். சில அதே தெரப்பிஸ்ட் வந்து இன்னொரு குழந்தைக்கு வந்து செட் ஆகாது. ஸோ இது வந்து பியூர்லி ட்ரையல் அண்ட் எரரில் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எந்த தெரப்பி சென்டர் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுங்கிறது இட் பி வெரி வெரி டிஃபிகல்ட். பட் அகெயின் ஏதாவது ஒரு சார்ட் ஆஃப் தெரப்பி தே ஹேவ் டு ஸ்டார்ட் வித் சம் சார்ட் ஆஃப் தெரப்பி. நாங்கள் சொல்கிற தெரப்பிஸ் யார் பக்கத்தில் இருக்காங்களோ அட்லீஸ்ட் அதை ஆரம்பிச்சிடணும். அங்கே போனாங்கன்னாவே அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேரண்ட் வருவாங்க, அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, இதை விட பெட்டராக இருக்குது, ஸோ இந்த குழந்தை கொஞ்சம் நாளில் ஒர்க் அவுட் ஆகலையா, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லையா, மேபி ஐ கேன் ட்ரை சம்திங் எல்ஸ். இது வந்து ஒரு எப்படி பார்த்தீங்கன்னாலும் அந்த தெரப்பிஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ்க்கு. அல்லது அவங்களுக்கே ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துடலாம், இந்த குழந்தை வேற ஒரு தெரப்பிஸ்ட்டு போகலாம். வாட் எவர் ஹேப்பன்ஸ் தெரப்பி ஷுட் கண்டினியூ. இது சாப்பாடு தண்ணி மாதிரின்னு நாங்கள் சொல்லுவோம். சாப்பாடு தண்ணி கல்யாணம் தண்ணிக்கு விட்டுருவோமா? கல்யாணம் எங்கள் வீட்டில் கல்யாணம், எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் கல்யாணம், ஒரு வாரமாக தெரப்பி போகல. ஃபர்ஸ்ட் கேள்வி அதான் கேட்போம், நீங்கள் அந்த அன்னைக்கு சாப்பாடு தண்ணி குழந்தைக்கு கொடுத்தீங்களே, அதே மாதிரி இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்ன தெரப்பியாக இருந்துச்சுனாலும் தே ஹாவ் டு ரீச் ஃபார் இட், ஸ்டார்ட் இட் ஃபர்ஸ்ட். மீதி வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா கொஞ்சம் நம்ம மாற்றி அடுத்தடுத்த தெரப்பிஸ்ட் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு மெடிகேஷன்லாம் இருக்காங்க டாக்டர்? அவங்க டேப்லெட்ஸ் அந்த மாதிரி மெடிசின்ஸ் ஏதாச்சும் சாப்பிட வேண்டியது வருமா? ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் அக்ரெசிவ் சில்ட்ரன் மேனேஜ் பண்ணவே முடியல அப்படின்னா வந்து ரொம்ப ரேராக வந்து இது யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் அது தேவைப்படுறது இல்லைங்க. முக்கியமாக அந்த அடலசன்ட் குரூப்பில் கொஞ்சம் அன்கண்ட்ரோல்டாக இருக்கிற சமயத்தில் வி மே யூஸ் சம் மெடிகேஷன்ஸ். பட் அது எப்படி யூஸ் பண்ணுவோன்னா நாங்களாம் அப்படியே ரேண்டமாக யூஸ் பண்ண மாட்டோம். வில் கெட் அ பீடியாட்ரிக் சைக்காட்ரிஸ்ட் ஒப்பீனியன். அவங்க மேற்பார்வையில் தான் அந்த மெடிசின்ஸை கொடுப்போம்.
பர்டிகுலர்லி பீடியாட்ரிக் சைக்காட்ரிஸ்ட்ங்கிறப்போ அதுக்குரிய டோஸ் அவங்களுக்கு தெரியும், கரெக்டான மெடிசன்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் தெரப்பி ரிலேட்டடாக தான் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப ரேராக மெடிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், பட் வித் ப்ராப்பர் கைடன்ஸ். That was very nice, doctor. ஆக்சுவலாக லைக் இன்னைக்கு வந்து நம்ம April 2nd வேர்ல்ட் ஆட்டிசம் டே கமாமரேட் பண்ணுறதுனால what would be your message for all our parents? ஒன் இஸ் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், செகண்ட் இஸ் அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸுங்கிறது வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஓகே குழந்தைக்கு இஷ்யூ இருக்குது, ஐம் கோயிங் டு மேனேஜ் இட். இன்னொரு அக்செப்டன்ஸ் வந்து சோஷியல் அக்செப்டன்ஸ். அந்த குழந்தைங்களை இன்க்ளூசிவாக இருக்கணும். அவங்களும் இந்த உலகத்தில் தான் பிறந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம கொடுக்கணும். ஒரு சின்னதாக ஒரு சுழிச்சு பார்த்தா கூட அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் தே ஓன்ட் அட்டெண்ட் சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ். அவங்களெல்லாம் கல்யாணத்துலேயே பார்க்க முடியாது. ஸோ என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு இஷ்டப்படுறது இஷ்டம் இல்லாமல் கிடையாது, பட் வந்தால் அந்த சொசைட்டி எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது. ஸோ ஒன் திங் இஸ் பேரண்ட்ஸ் ஹேஸ் டு அக்செப்ட் ஆஸ் ஏர்லி as பாசிபிள். ப்ராப்பர் கைடன்ஸ் சீக்கிரம் எடுக்கணும். ஏர்லி இன்டர்வென்ஷன் ஆரம்பித்தாங்க அப்படின்னா நியர் நார்மலாக அந்த சைல்டை வளர்க்க முடியும். அண்ட் ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ் நிறைய சில்ட்ரன் இருக்கிறாங்க. இது ஃபார் அ ஃபேமிலி. ஃபார் த சொசைட்டி, அக்செப்ட் தெம் ஆஸ் இட் இஸ். Thank you so much, doctor. You have really enlightened us with the message and details that you have given us. We are privileged to have you here on this particular day, and thank you so much for coming My here. pleasure, my pleasure. Very happy to share my little bit of experience with this autism spectrum disorders. I hope கொஞ்சம் ஃபேமிலிஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் I think my day is done. Definitely, doctor, this message would reach so many parents, and definitely it will be helpful for all the parents. Thank you, doctor. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஆட்டிசம் பற்றி கிடைச்சிருக்கு, ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு. டெஃபினட்டாக இந்த விழிப்புணர்வோடு போய் நம்ம ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் இருக்கிற பேரண்ட்ஸையும் நம்ம டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணணும். அந்த ஸ்டிக்மடைஸ் பண்ணி அவங்கள ஒதுக்காமல் அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் தேவையோ நம்ம ஒவ்வொருத்தரும் கொடுக்குறப்ப தான் இந்த கம்யூனிட்டி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக மாறும். அண்ட் நம்ம நாடும் ஒரு உதாரணமாக வர முடியும். அண்ட் இந்த நாள் அன்னைக்கு let us all embrace these children who have special needs, and let us make a community where we can live together in peace and support each other. Thank you.